ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் படிப்பு சென்ட்ரல். இந்தியாவில் யூஎக்ஸ் டிசைனரோட ஆவரேஜ் சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9,20,000 பெர் இயர். அண்ட் இதில் வந்து அடிஷ்னல் கேஷ் காம்பன்சேஷனை இன்க்ளூட் பண்ணல. அது வந்து அரௌண்ட் 1 lakh இருக்கும் அப்படின்றது அவங்க இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க கிளாஸ்டோர் வெப்சைட் படி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் ரியல் டேட்டா, லைக் அரௌண்ட் ஒரு 1,500 சேலரிஸ் ரியல் பீப்புள் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பேஸ்ட் ஆன் தட் அவங்க வந்து இந்த டேட்டா பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து நல்ல ஃபீல்டு. யூஎக்ஸ் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிமாண்ட் இருக்க ஃபீல்டு. குவாலிஃபைட் யூஎக்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு ஒரு நல்ல டிமாண்ட் இருக்குது. அண்ட் நீங்கள் யூஎக்ஸ் டிசைன் ப்ரொஃபஷனல் ஆகணும்னு நினச்சிங்கன்னா இது வந்து ஒரு நல்ல டைம். ஏன் சொல்கிறேன்னா இந்த ஃபீல்டில் இப்போ டிமாண்ட் இருக்குது. அண்ட் மோர் தென் தட் அவங்க வந்து நல்லா பே பண்ணுறாங்க. யூஎக்ஸ் டிசைன் ஃபீல்டில் வந்து உங்களுக்கு பே ஸ்கேலும் நல்லா இருக்குது. இப்போ நீங்கள் வந்து லிங்க்டின்லேயே போயிட்டு யூஎக்ஸ் டிசைன் ஜாப்ஸ்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சில ரிசல்ட்ஸ் வரும். ஸோ இங்கே வந்து see all job results in India அப்படின்றத நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம் அரௌண்ட் லைக் ஒரு 5,000க்கு மேலே ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது யூசர் எக்ஸ்பீரியன்ஸில். அண்ட் இந்த ஜாப் லிஸ்டிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரியல் கம்பெனிஸோட ப்ரொஃபைல்லேருந்து போடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ப்ராப்பராக ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தீங்க யூஎக்ஸ் டிசைன் ஃபீல்டுக்குள்ளே போகிறதுக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து லிங்க்டின் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து யூஎக்ஸ் டிசைனர் ஆகணும், பட் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியலன்னு யோசிச்சிங்கன்னா மைக்ரோசாஃப்ட் புதுசாக ஒரு யூஎக்ஸ் டிசைன் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜீரோலேருந்து ஒரு ஜூனியர் லெவல், அதாவது யூஎக்ஸ் டிசைன் ஃபீல்டில் நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் ஜாப்க்கு போகணுன்னா, ஃபர்ஸ்ட் டிகிரி லெவல் ஜாப்க்கு போகணுன்னா என்னென்ன ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணிக்கணுமோ அது எல்லாமே நீங்கள் இந்த ஒரு கோர்ஸ் மூலமாக லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம் பில்ட் ஜாப் ரெடி யூஎக்ஸ் டிசைன் ஸ்கில்ஸ் அப்படின்றது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உங்களை வந்து பெரிய சீனியர் யூஎக்ஸ் டிசைன் ப்ரொஃபஷனல் ஆக்கிடுமா அப்படின்னா அதெல்லாம் இல்லை. அண்ட் அதே மாதிரி இந்த சர்டிஃபிகேட் மட்டும் முடிக்கிறனால உங்களுக்கு ஜாப் கிடைக்குமானா அதுவும் கண்டிப்பாக கிடையாது. உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட். ஏன் சொல்கிறேன்னா இதில் வந்து உங்களுக்கு லைக் தியரிட்டிக்கல் லேர்னிங் இருக்கும். அண்ட் நீங்கள் வந்து ஒரு சில ப்ராஜெக்ட் பண்ணுவீங்க, அதுவும் வந்து உங்களுக்கு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது வந்து ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட் நீங்கள் யூஎக்ஸ் டிசைன் ஃபீல்டுக்குள்ளே போகிறதுக்கு. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த டிகிரி எந்த எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே தேவையில்லை. ஸோ யார் வேணால் இதில் ஜாயின் பண்ணலாம். எப்படி ஜாயின் பண்ணுன்றதும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 கோர்ஸ் இருக்குது. இதுதான் போட்டிருக்காங்க 4 கோர்ஸ் சீரிஸ். ஸோ இந்த 4 கோர்ஸ் என்ன, அதில் நீங்கள் என்ன லேர்ன் பண்ணுவீங்க எல்லாமே நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணுறேன். ஸோ கண்டினியூஸாக பாருங்கள். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரேட்டிங் இருக்குது 4.6. இது வந்து புதுசாக லான்ச் பண்ணியிருக்க ப்ரோக்ராம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிகினர் லெவல் ப்ரோக்ராம். நான் சொன்ன மாதிரி எந்த ப்ரையர் எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை. அண்ட் நீங்கள் வந்து அரௌண்ட் ஒரு 10 hours ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா பெர் வீக் நீங்கள் வந்து ஈஸியாக இந்த ப்ரோக்ராமை 2 months கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃப்ளெக்சிபிளான ப்ரோக்ராம் தான். நீங்கள் எப்போ உங்களுக்கு டைம் இருக்கோ நீங்கள் அப்போ என்ரோல் பண்ணி லேர்ன் பண்ணிக்கலாம். ஒரு செல்ஃப் பேஸ்ட் லேர்னிங் ப்ரோக்ராம். ஸோ இதில் நீங்கள் என்னெல்லாம் லேர்ன் பண்ணுவீங்க அப்படின்றது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டெக்னிக்கலான விஷயங்கள் நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. லைக் நிறைய டூல்ஸ் இருக்குது, ஃபிக்மா, ஃப்ளூயன்ட் அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் லேர்ன் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் யூஎக்ஸ் டிசைன், ஹியூமன் சென்டர் டிசைன்னா என்ன, டிசைன் திங்கிங் ஃப்ரேம் ஒர்க்ஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூஎக்ஸ் டீம் ரோல்ஸ், அதாவது ஒரு யூஎக்ஸ் டிசைன் டீமில் ஒரு கம்பெனியில் என்னென்ன டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அண்ட் யூசர் ரிசர்ச் மெத்தட்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. மாக்கப் எப்படி க்ரியேட் பண்ணணும், ப்ரோட்டோடைப் எப்படி க்ரியேட் பண்ணணும், அதுக்கு என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே இதில் கவர் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம் ஸ்கில்ஸ் யூல் கெயின், யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தெரிஞ்சுப்பீங்க, ப்ரோட்டோடைப், ஒயர் ஃப்ரேம், ஏஐ பற்றின ஒரு கான்செப்டும் இதில் இருக்குது. அதாவது யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைன் ஃபீல்டில் ஏஐ எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதையும் நீங்கள் இதில் லேர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபிக்மா டிசைன் சாஃப்ட்வேர் பற்றியும் நீங்கள் லேர்ன் பண்ணலாம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் தான் சொல்லித் தருவாங்க. கோர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக இங்கிலீஷ் லாங்குவேஜில் தான் இருக்கும், தமிழ் இல்லை. அண்ட் இந்த ப்ரோக்ராம் கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட்டும் ஏர்ன் பண்ணலாம். ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம் ஏர்ன் அண்ட் எம்ப்ளாயர் ரெகக்னைஸ் சர்டிஃபிகேட் ஃப்ரம் மைக்ரோசாஃப்ட் அப்படின்னு. ஸோ நீங்கள் அந்த ப்ரோக்ராம் முடிச்சுட்டு மைக்ரோசாஃப்ட்லேருந்து ஒரு சர்டிஃபிகேட்டும் வாங்கிக்கலாம். அண்ட் இது வந்து வேர்ல்டு வைட் ரெகக்னைஸ் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்ம்லேருந்து கிடைக்கிற சர்டிஃபிகேட் அப்படின்றனால உங்களுக்கு எங்கே போனாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதில் நீங்கள் சில ப்ராஜெக்ட்ஸும் பண்ணுவீங்க. அண்ட் ப்ரொஃபஷனல் லெவல் ட்ரைனிங் ஃப்ரம் மைக்ரோசாஃப்ட் எக்ஸ்பர்ட்ஸ். ஸோ உங்களுக்கு இதுவும் கிடைக்க போகுது. இந்த ப்ரோக்ராம் டிசைன் பண்ணியிருக்கிறது, க்ரியேட் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட்டில் யூஎக்ஸ் டிசைன் ஃபீல்டில் ஒர்க் பண்ண பீப்புள். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஹை குவாலிட்டி லேர்னிங் கண்டென்ட் கிடைக்கும். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த ப்ரோக்ராமில் இருக்க 4 கோர்சஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் யூஐ யூஎக்ஸ் டிசைன் அப்படின்றது தான். ஸோ இதில் வந்து நீங்கள் யூஐ யூஎக்ஸ் டிசைன் பற்றின பேசிக்ஸ் எல்லாமே லேர்ன் பண்ணிப்பீங்க. இதில் வந்து உங்களுக்கு ஒரு 11 hours கண்டென்ட் இருக்குது. செகண்ட் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிசைனிங் ஃபார் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ஒரு யூசர்ஸ்க்கு தான். ஸோ ஒரு யூசர் நீட்ஸ் என்ன, அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு எப்படி டிசைன் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் இந்த செகண்ட் கோர்ஸில் லேர்ன் பண்ணுவீங்க. இதில் வந்து உங்களுக்கு ஒரு 24 hours லேர்னிங் கண்டென்ட் இருக்குது.
தேர்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூசர் இன்டர்ஃபேஸ் டிசைன் அண்ட் ப்ரோட்டோடைப்பிங் அப்படின்றது தான். ஸோ இதில் தான் நீங்கள் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டீங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க டிஃப்ரெண்ட் டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி. ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபிக்மா, ஃப்ளூயன்ட் 2 டிசைன்லாம் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒயர் ஃப்ரேம் க்ரியேட் பண்ணணும், மாக்கப் க்ரியேட் பண்ணணும், ப்ரோட்டோடைப் க்ரியேட் பண்ணணும் அப்படின்ற எல்லா விஷயமும் நீங்கள் இதில் லேர்ன் பண்ணுவீங்க. இதில் வந்து உங்களுக்கு 18 hours கண்டென்ட் இருக்குது. அண்ட் லாஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூஎக்ஸ் டிசைன் அண்ட் ப்ராக்டிஸ் ஆக்சசபிலிட்டி அண்ட் கொலாபரேஷன் அப்படின்றது தான். ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து 4th கோர்ஸ். இதில் வந்து ஒரு 20 hours லேர்னிங் கண்டென்ட் இருக்குது. இதில் வந்து நீங்கள் படித்த எல்லா டிசைன் பிரின்சிபல்ஸையும் யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஹை ஃபிடலிட்டி மாக்கப்ஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்றது லேர்ன் பண்ணுவீங்க. ஹை ஃபிடலிட்டி மாக்கப்ஸ்னால் இப்போ ஒரு ப்ரோட்டோடைப் லோ ஃபிடலிட்டி மாக்கப்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பேசிக் வெர்ஷன், உங்கள் அப்ளிகேஷன் இப்படி தான் வரப்போகுது அப்படின்றத ஒரு பேசிக்கான லேஅவுட் மாதிரி நீங்கள் ரெடி பண்ணுறது. ஹை ஃபிடலிட்டி மாக்கப்னா நீங்கள் லான்ச் பண்ணுறதுக்கே ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி இருக்க ஒரு 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 வெர்ஷன் வச்சுக்கலாம். உங்கள் அப்ளிகேஷனோட க்ளோஸ் டு ஒரிஜினல் வெர்ஷன்னே வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ உங்களோட ஒரிஜினல் அப்ளிகேஷனில் என்னென்ன டிசைன் இருக்கும், இங்கே கிளிக் பண்ணால் எப்படி வரும், அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இங்கே ஹை ஃபிடலிட்டி மாக்கப்லேயே ஃபுல்லாக ரெடி பண்ணிடுவீங்க. ஸோ இந்த 4 கோர்ஸ் தான் மைக்ரோசாஃப்ட் யூஎக்ஸ் டிசைன் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் ப்ரோக்ராமில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஃப்யூச்சரில் அவங்க இதுக்கு மேலே கோர்ஸ் கூட ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோர்ஸில் நீங்கள் தியரிட்டிக்கலாக லேர்ன் பண்ணுறது தாண்டி உங்களுக்கு அசைன்மெண்ட்ஸ், ப்ராஜெக்ட் இருக்கும். ஸோ ப்ராஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயினாக க்ராசரி ஷாப்பிங் ஆப் பில்ட் பண்ணுறது தான், மொபைலில் யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து எந்த ப்ரையர் எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு தேவையில்லை. அவங்க எல்லாமே டீச் பண்ணுவாங்க. அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த மைக்ரோசாஃப்ட் யூஎக்ஸ் டிசைன் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் ப்ரோக்ராமில் எப்படி என்ரோல் பண்ணணும் அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இந்த ப்ரோக்ராம் பேஜுக்கு வந்துட்டு ரைட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஜாயின் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து கோர்சரா பிளாட்ஃபார்மில் ஹோஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நமக்கு ஃபஸ்ட்டு கோர்சராவில் ஒரு அக்கௌண்ட் வேணும். ஸோ நீங்கள் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் இங்கே கொடுத்து ஜாயின் ஃபார் ஃப்ரீ அப்படின்றத கிளிக் பண்ணி உங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆல்ரெடி கோர்சரா அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா சிம்பிளாக இங்கே லாகின் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து என்னோட அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த என்ரோல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பாப்பப் வரும். ஸோ நீங்கள் வந்து இங்கே இந்த ப்ரோக்ராம் பற்றின டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து இஎம்ஐ பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது, 14 day ரீஃபண்ட் பீரியடும் இருக்குது. அண்ட் ப்ரோக்ராம் கம்ப்ளீட் பண்ணால் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கும். அண்ட் அன்லிமிட்டட் ஆக்சஸ் டு ஆல் த 4 கோர்சஸ் அப்படின்றது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் கம்ப்ளீட் பண்ணால் எவ்வளோ டைம் வேணும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு 1 month ஆக்சஸ் வேணுமா, 3 months வேணுமா, இல்லை 6 months வேணுமா அப்படின்றது. ஸோ 6 months வேணும்னா நீங்கள் அதையும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்குது, நீங்கள் எவ்வளோ டைம் போட முடியும் அப்படின்றத பொறுத்து நீங்கள் வந்து இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு கண்டினியூ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் செக் அவுட் பேஜ் தான். ஸோ இங்கே வந்து உங்களோட இதை செக் பண்ணிக்கோங்க, நீங்கள் என்ன சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க, எத்தனை மந்த் ஆக்சஸ் வேணும் அப்படின்றது. ஸோ நீங்கள் இப்போ வந்து கண்டினியூ டு பேமெண்ட் கிளிக் பண்ணி இந்த ப்ரோக்ராமை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கோர்சரா பிளாட்ஃபார்மில். ஸோ இது வந்து ஒரு ஆப்ஷன் இந்த ப்ரோக்ராமில் என்ரோல் பண்ணுறதுக்கு. ரெண்டாவது ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோர்சரா ப்ளஸ். ஸோ இந்த கோர்சரா ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பர்சனல் ஃபேவரட் ஆப்ஷன். ஏன்னு சொல்கிறேன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் ஒரு 1 month ஆக்சஸ் வாங்குகிற ப்ரைஸில் கோர்சராவில் இருக்க ஆல்மோஸ்ட் எல்லா கோர்ஸையும் ஆக்சஸ் பண்ண முடியும். இது வந்து கோர்சராவுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் தான். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷனும் இருக்குது, இயர்லி சப்ஸ்கிரிப்ஷனும் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கான லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மைக்ரோசாஃப்ட் யூஎக்ஸ் டிசைன் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம் மட்டும் இல்லை, கோர்சராவில் இருக்க ஒரு 7,000+ கோர்சஸ் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். டாப் கம்பெனிஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ் ஆஃபர் பண்ணுறது. அண்ட் மோரோவர் உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட்ஸும் கிடைக்கும். அன்லிமிட்டட் சர்டிஃபிகேட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதையும் ஏர்ன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உங்களால் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியாது, ஆனால் எனக்கு ஜஸ்ட் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே லேர்ன் பண்ணலாம். பட் ஆனால் உங்களுக்கு சர்டிஃபிகேட், இந்த அசைன்மெண்ட் ஆக்சஸ், கிரேட்ஸ் இதெல்லாம் பண்ண முடியாது. அது எப்படின்றது நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், எப்படி ஃப்ரீயாக லேர்ன் பண்ணணும்னு. ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கோர்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கோர்ஸ்னு இல்லை, நீங்கள் இந்த கோர்ஸ் ஏரியாவுக்கு வந்துட்டு எந்த கோர்ஸ் வேணுமோ நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த கோர்ஸ் பேஜுக்கு போயிட்டு இங்கே நீங்கள் பார்க்கலாம், திஸ் கோர்ஸ் இஸ் பார்ட் ஆஃப் மைக்ரோசாஃப்ட் யூஎக்ஸ் டிசைன் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்னு. இங்கேருந்து என்ரோல் ஃபார் ஃப்ரீ கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு பாப்பப் வரும். பட் இந்த பாப்பப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ பட்டன் கீழே இங்கே ஆடிட் த கோர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆடிட் கிளிக் பண்ணி நீங்கள் இந்த கோர்ஸில் ஃப்ரீயாகவே என்ரோல் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃப்ரீயாகவே லேர்ன் பண்ணலாம். பட் வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்காது. அதுதான் ஆடிட் பண்ணுறதோட ஒரு ட்ராபேக். உங்களுக்கு சர்டிஃபிகேட் வேணாம், ஜஸ்ட் லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஆடிட் ஆப்ஷன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட சாய்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து டெஃபினட்டாக யூஎக்ஸ் டிசைன் பற்றி லேர்ன் பண்ணுறதுக்கு இந்த மைக்ரோசாஃப்ட் யூஎக்ஸ் டிசைன் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் இதில் என்ரோல் பண்ண போகிறீங்கன்னா என்ரோல் பண்ணி லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ப்ரோக்ராம் எப்படி உங்களுக்கு பர்சனலாக இருந்துச்சு அப்படின்றதையும். ஸோ எல்லா லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இது மாதிரி உங்களுக்கு இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான லேர்னிங் கண்டென்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட டெலகிராம் சேனல் லிங்க்கும் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ அதையும் கிளிக் பண்ணி நம்ம டெலகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள். அண்ட் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணிக்கலாம். எல்லா லிங்க்குமே இங்கே அவைலபிளாக இருக்குது. டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள்.